கரூர் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சிக்கு வாடகை செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பிரபாகரன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான 101 கடைகள் லட்சக்கணக்கில் வாடகை பாக்கி நிலுவையில் உள்ள நிலையில் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள 32 கடைகளில் வாடகை பாக்கி செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 6 கோடிக்கு மேல் கரூர் மாநகராட்சி வாடகை நிலுவை வைத்துள்ள கடைகளுக்கு பலமுறை நோட்டீஸ் வழங்கியும் நிலுவைத் தொகை செலுத்தாத காரணத்தால் காவல்துறை பாதுகாப்புடன் சீல் வைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக கரூர் முத்துக்குமாரசாமி பேருந்து நிலைய சுற்றியுள்ள 32 கடைகளை சீல் வைக்கும் பணியில் மாநகராட்சி உதவி வருவாய் அலுவலர் சரவணன் அவர்கள் தலைமையில் சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் முத்துக்குமாரசாமி பேருந்து நிலையத்தில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா பொருள் மறைத்து வைத்து விற்பனைக்கு ஈடுபட்டது அப்பொழுது தெரிய வந்துள்ளது. மேலும் வரிபாக்கி செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்கும் வந்த அதிகாரிகள் பேருந்திலிருந்து ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.